அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கலாநிதி ரவுசைன் அவர்கள் எழுதிய 71வது நூலான இலங்கை முஸ்லிம்களின் பல்கலைக்கழக கல்வி எனும் ஆய்வு நூல் அறிமுகமும் விசேட சொற்பொழிவும் இப்பொழுது இரக்கமும் பிரதேச சபைகள் கேட்போர் கூடத்திலே மிக சிறப்பான முறையிலே இரக்காமம் எஜுகேஷன் ஆஃப் வாய்ஸ் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எஜுகேஷன் ஆஃப் வாய்ஸ் அதாவது எங்களுடைய கல்வியின் குரல் யூடியூப் வலையமைப்பினுடைய பணிப்பாளர் அன்பிற்குரிய அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். அவர்களையும் நேரத்தில் நான் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதோடு இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்திருக்கின்ற கல்விமான்கள், புத்திஜீவிகள், அதே போல இந்த ஊரின் பிரமுகர்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே நான் வருக வருக என்று வரவேற்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தலைமை உரையினையும் வரவேற்புரையினையும் வழங்குவதற்காக நான் எங்களோடு அழைப்பது கல்வியின் குரல் யூடியூப் வலையமைப்பினுடைய பணிப்பாளர் AL நௌஃபீஸ் அவர்களை இந்த இடத்திலே அன்போடு அழைக்கின்றேன். விழாவிற்கு கதாநாயகனாக இந்த புத்தகத்தின் தந்தையாகவும் இருக்கின்ற இந்த நாட்டிற்கு மாத்திரமல்ல சர்வதேச முஸ்லிம் உலகின் ஒரு சர்வதேச விஜயாக நாம் எல்லோரும் போற்ற வேண்டிய கலாநிதி ரவுசைன் அவர்களே, எங்கள் அழைப்பை ஏற்று நாங்கள் திறந்த அடிப்படையில் இந்த அழைப்பை ஏற்படுத்தியிருந்தோம். அதிகமான பிரமுகர்கள் இந்த பிரதேச சபையின் கௌரவ தவிசாளர் கல்வி பணிப்பாளர் சகோதரர் அவர்கள், இரக்காமம் பெரிய பள்ளிவாசலின் கௌரவ பிரதம நம்பிக்கையாளர் அல்ஹாஜ் KK மௌலவி அவர்கள், கிழக்கு மாகாண இளைஞர் விவகாரங்களுக்கு பொறுப்பான பணிப்பாளர் ஆலதீன் அமீர் சார் அவர்கள், சம்மாந்துறை பிரதேச சபை செயலகத்தின் பிரதேச செயலாளர் அனிபா சார் அவர்கள், வரிப்பத்தஞ்சனி ஜும்மா பள்ளி வாசலின் பிரதம நம்பிக்கையாளர் கௌரவ எங்கள் முன்னாள் அதிபர் புதுமாலவை சார் அவர்கள், இங்கே முன்னால் அமர்ந்திருக்கின்ற அட்டாளச்சேனை தேசிய கல்வி கல்லூரியின் விரிவாளர் நலீம் சார் அவர்கள், முன்னாள் அதிபர் ரிஃபா மேடம் அவர்கள், அதேபோல் முன்னாள் அதிபர்கள் ஹார்தீன் சார், அதேபோல் எல்லோரும் முக்கியமான பிரமுகர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் இருக்கின்றீர்கள். ராஜா நிறைய பேர் இருக்கிறீர்கள். எல்லோரின் பேரையும் அழைக்கத்தான் வேண்டும். இருந்தாலும் நேரம் போதாது. எனவே என்னை மன்னித்து எல்லோரையும் நான் வருக வேண்டும். அதேபோல் வெளியூர்களில் இருந்து எங்களது அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற பல்வேறு சமூக வலைதளங்களோடு தொடர்பானவர்கள், அதேபோல் மௌலவி நைசர் மௌலவி, எனவே அதிகமான சகோதரர்கள், அதிகமான பிரமுகர்கள் வந்திருக்கின்றீர்கள். உங்கள் எல்லோரையும், அதேபோல் ரவுசைன் அவர்களின் பாரியார் அவர்கள் கூட வந்திருக்கின்றார். அவர்களையும் நாங்கள் கௌரவத்தோடும் இன்முகத்தோடும் இந்த எங்களது எஜுகேஷன் வாய்ஸ் என்ற யூடியூப் தளம் சம்பந்தம் தொடர்பாக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். உண்மையில் இவர் இரக்காமத்தை பிறப்பிடமாக கொண்டு இரக்காமத்தை விட்டு வெளியூரில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எப்போதும் இரக்காமத்தை காட்டி சுவாசிக்கக்கூடிய ஒரு நபர் இவர். அதிகமான புத்தகம் நான் நினைக்கின்றேன் 2000 ஆண்டிலிருந்து நான் சில விடயங்களை இந்த புத்தக விழாவை ஏன் ஏற்பாடு செய்தேன் என்பதற்காக சொல்ல வேண்டும். இவர் நவீனத்துவத்தின் தோல்வி என்ற ஒரு புத்தகத்தில் இருந்துதான் புத்தகம் எழுத ஆரம்பித்திருந்தார். அந்த புத்தகத்திற்கு அணிந்துரை வழங்கியிருந்தார் இலங்கையின் பிரபலமான ஒரு பேராசிரியர் காவன்னா சிவத்தம்பி அவர்கள். அந்த புத்தகத்திலே இவருக்கு அணிந்துரை வழங்கியிருந்தார். அதனூடாகவே நாங்கள் இவரை அறியக்கூடியதாக இருக்கிறது. இவரின் எழுத்தில் வலிமை சம்பந்தமாக சாதாரணமாக நபர்களுக்கு காவன்னா சிவத்தம்பி அவர்கள் அணிந்துரை வழங்க மாட்டார். அதில் ஆரம்பித்த இவரின் எழுத்து தொடாத துறை இல்லை என்று சொல்ல எல்லா துறைகளிலும் எழுதியிருந்தார். பேசியிருக்கிறார். சர்வதேசத்திலே விளங்கக்கூடிய மொழியிலே ஊடாடி. அதனால் அவர் இறுதியாக எழுதிய ஒரு முக்கியமான புத்தகம், அதாவது நாம் எல்லோரும் இலங்கையிலே இலவச கல்வியை கற்றுக் கொண்டிருக்கின்றோம். இலவச கல்விக்காக அரசாங்கம் பாடசாலையை நடத்தி கொண்டிருக்கின்றது. 10,480 பாடசாலைகள் இலங்கையிலே காணப்படுகின்றது. அந்த 10,480 பாடசாலைகளிலும் கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் கல்வி வெறும் 16 பல்கலைக்கழகங்களுக்கு மிகச் சொற்பமான மாணவர்கள் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள்.
வெறும் 16 பல்கலைக்கழகம், ஒரு திறந்த பல்கலைக்கழகம், ஏனைய பல்கலைக்கழகம். எனவே ஒரு மனிதனின் வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற கல்வி, ஒரு மனிதனின் ஒரு எதிர்கால வாழ்க்கையை அடையக்கூடிய நிலையை ஏற்படுத்தக்கூடிய கல்விதான் பல்கலைக்கழக கல்வி. நாம் எல்லோரும் எமக்குள் 2 விதமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சாரார் சொல்வது நாங்கள் இப்போது முன்னேறிவிட்டோம், நாங்கள் முன்னர் போன்றல்ல, எங்களது சமூகம் இப்போது முன்னே சென்று கொண்டிருக்கிறது, நாங்கள் எல்லோரும் இப்போது பல்வேறு விதமான உச்சங்களை தொட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்று பெருமையாக சொல்லும் ஒரு பகுதியினர். இன்னொரு பகுதியினர் இருக்கின்றார்கள், நாங்கள் இன்னும் முன்னேறவில்லை, நாங்கள் இப்போது பின்னே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நாம் இப்போது பின்னான ஒரு சமூகம் என்று தங்களை பின்னான, அதாவது வல்னரபிள் சமூகமாக காட்டிக்கொண்டு வாழும் ஒரு பிரிவினர். இந்த 2 பிரிவினர்களும் சொல்வது சரியல்ல. இந்த 2 பிரிவினர்களும் தங்களை தகவமைத்துக் கொள்ள வேண்டிய நிலையில் நாம் இருக்கின்றோம். அதாவது நாம் இப்போது முன்னேறிவிட்டோம், நாம் முன்னர் இருந்ததை போல் இப்போதில்லை, இந்த சமூகம் முன்னே போய்விட்டது என்று சொல்பவர்களும் தவறாகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் நாம் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் கீழை சிந்தனையாளர்கள் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருந்தார், பீர் முகமது அவர்கள் எழுதியிருந்தார். அதில் சர் எட்வர்ட் சயீத், அந்தரே குந்தர் பிராங்க், சமீர் அமீன் போன்ற கிழக்கு சிந்தனையாளர்களை வைத்து அவர் எழுதியிருந்தார். அந்த புத்தகத்திலே அவர் சொல்வார், இப்போது இந்த கீழை தேச நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் முன்னேறிக் கொண்டிருக்கின்றார்கள், அபிவிருத்தி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அடையும் அந்த அபிவிருத்தி இன்மைக்குள் தான் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதாவது 100 பேர் பல்கலைக்கழகத்திற்கு செல்ல வேண்டி இருந்தால் அவர்கள் 5 பேரில் இருந்து 10 பேராக போகின்றார்கள். ஆனால் 100 என்ற இலக்கை அவர்கள் அடையவில்லை, 5 இருந்து 10 என்ற அபிவிருத்தி அடைகின்றார்கள். ஆனால் அவர்களின் இலக்கு அவர்கள் அபிவிருத்தி இன்மைக்குள் தான் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உதாரணமாக எல்லா விடயங்களிலும் அவர் சொல்வார். அதே போல் நாம் முன்னேறிவிட்டோம் என்பவர்கள் அபிவிருத்தி இன்மைக்குள் தான் நாம் முன்னேறிக் கொண்டிருக்கிறோம், அபிவிருத்தி இன்மைக்குள் முன்னேறிக் கொண்டிருக்கின்றோம். அதே போன்றுதான் முன்னேறவில்லை, நாம் கஷ்டமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பவர்களும் அது ஒரு பின்னடைவான சிந்தனை, அது தங்களை தாழ்வு மனப்பாங்கோடு நோக்குகின்ற ஒரு சிந்தனை. இந்த 2 வகையான சிந்தனையும் தவறானது. இவற்றையெல்லாம் போக்குவதற்கு எமது புள்ளி விவரங்கள், எமது தகவல்கள், எமது நிலைமைகள் என எல்லாம் எமக்கு தேவை. அந்த விடயங்களை தான் இவரது புத்தகம் கல்வி சம்பந்தமாக இவர் பல்வேறு உளவியல், சமூகவியல், சர்வதேச அரசியல் என்று எல்லா விடயங்களை பேசியிருந்தாலும் அவரின் முதன்மை துறை கல்வி. இதற்கு முன்னர் அவர் கல்வி சம்பந்தமாக 2-3 புத்தகங்களை எழுதியிருக்கின்றார். அதில் இலங்கை முஸ்லீம் கல்வி சம்பந்தமாக ஒரு தகவல் களஞ்சியம் அந்த புத்தகம், அதை எழுதியிருக்கின்றார். கல்வியை இஸ்லாமிய மயப்படுத்தல் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றார், பச்சை கலர் புத்தகம் அது, இதை போன்ற ஒரு கட்ட புத்தகம் அது. எனவே அவர் இந்த துறைகளில் அதிகமாக எழுதியிருக்கின்றார். இவரை இந்தியாவின் ஒரு கல்வியலாளர் ஆயிஷா இரா நடராசன் என்ற ஒரு ஆள் இருக்கின்றார். அவர் ஆயிஷா என்ற ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டால் அந்த புத்தகம் பிரபல்யமானதால் அந்த புத்தகத்தை சேர்த்து அவரை அழைக்கின்றார். அவர் ஒரு தமிழ் இந்து சகோதரர், அவரை ஆயிஷா இரா நடராசன் என்று அழைப்பார்கள். அவர் சொல்லுவார், மனிதர்களை 2 வகையாக அவர் பிரிப்பார். ஒன்று பீயிங் as a person, அடுத்தது லிவிங் as a person. அதாவது மனிதர்களாக இருந்துவிட்டு போவர்கள், மனிதர்களாக இருந்துவிட்டு மரணிப்பவர்கள். இன்னொரு சாரார் இருக்கிறார்கள், மனிதர்களாக வாழ்ந்துவிட்டு மரணிப்பவர்கள், லிவிங். அந்த மனிதர்களாக வாழ்ந்துவிட்டு மரணிக்கின்ற ஒரு பிரிவில் தான் இந்த ரவுசைன் அவர்கள் எங்களுக்குள் சங்கமித்திருக்கின்றனர். மனிதராக இருந்துவிட்டு போனவர் அல்ல, மனிதராக வாழ்ந்துவிட்டு எங்களுக்குள் லிவிங் as a person. அந்த ஆயிஷா இரா நடராசன் சொல்லும் அந்த 2ஆம் வகை மனிதர் என்பதால் இவ்வாறான செயற்பாடுகளை இவர் கொண்டிருப்பதாலும் இந்த சமூகத்திற்காக ஒரு தனி மனிதனாக இருந்து யார் நாம் சொல்கிறோம். நான் 3 புத்தகங்களை எழுதியிருக்கின்றேன். அந்த புத்தகங்களை எழுதும் போது ஏற்பட்ட வலியை என்னால் எப்படி சொல்வதென்று வார்த்தைகள் இல்லை. அந்த சின்ன விஷயம் 3 புத்தகம். ஆனால் 71 புத்தகங்களை எழுதி அவற்றை வெளியீடு செய்து அவற்றை இந்த புத்தக கடைகளுக்கு கொடுத்து விற்பனை செய்து அந்த பணத்தை மீண்டும் கைக்கு எடுத்து இது சம்பந்தமான வலியும் வேதனையும் அது சொல்லில் அடங்குமா, சொல்ல முடியுமா என்று சொல்ல முடியாது. அவ்வாறான மிகவும் கஷ்டமான ஒரு பணி. அந்த பணியை செய்தவரை நாம் இந்த மண் கௌரவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் இருந்ததால் அவர் இந்த சந்தர்ப்பத்தில் நோன்பு பெருநாளைக்காக இந்த ஊருக்கும் சமூகம் அளித்த போது அவரை வாழ்த்தி வெளியேற செய்ய வேண்டும் என்று மக்களை கட்டி பலமுறை கெஞ்சி கேட்டுதான் இந்த புத்தகத்தை வெளியிட்டார்.
என்பதால் அவர் இரகசியமாக புத்தகங்களை வெளியிடுவது, புத்தகங்களை பரிசு பெறுவதற்கு, சாகித்ய விருது பெறுவதற்கு அனுப்புவது, புத்தக விழாக்களை நடாத்துவது, புத்தகம் தொடர்பான இந்த பேராசைகளை செய்வதெல்லாம் அவருக்கு உடன்பாடு இல்லை என்பதால் புத்தகங்களை வெளியிடுவது மட்டுமே அது சமூகத்திற்கு போய் 4 விடயங்களை சமூகம் அடைந்தால் போதும் என்ற கருத்தில் உள்ளவர். எனவே அவர் விருப்பமில்லாமல் இருந்தாலும் அவரை இணக்கம் ஏற்படுத்தி நாங்கள் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தோம். உண்மையில் இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற, இந்த நிகழ்விற்கு நாங்கள் திறந்த அழைப்பு ஏற்படுத்தி வருகை தந்திருக்கின்ற உங்கள் எல்லோரையும் நான் வருகவென்று வரவேற்றுக் கொள்கிறேன். அதிகமாக பேசுகிறேன். நான் ஏன் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருந்தோம் என்பதை தான் பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். எனவே அவருக்கு நாங்கள் இன்னும் அவரின் ஆயுளை வல்ல இறைவன் நீண்ட காலமாக வாழ்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இன்னும் அவர் பல்வேறு சமூக தொண்டு செய்ய வேண்டும் என்று அவருக்கு வல்ல இறைவன் வாய்ப்பை ஏற்படுத்துவார் என்று கேட்டு இந்த நிகழ்விற்கு வருகை தந்த உங்கள் எல்லோரையும் மீண்டும் ஒரு முறை